அஞ்சி அஞ்சி தூர நின்றென் சஞ்சலங்களை நான் சொல்லி அலைகடல் துரும்பு போல மலைவு கொண்டேன் ஐயோ. அஞ்சி அஞ்சி தூர நின்றென் சஞ்சலங்களை நான் சொல்லி அலைகடல் துரும்பு போல மலைவு கொண்டேன் ஐயோ. கெஞ்சி கெஞ்சி கோவும் இந்த வஞ்சகன் மோகம் பாரா கேட்டு என்னிடம் சென்று கிருபை வையேசு சாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சாமி. தன்னையே பலியாய்ந்த மண்ணுயிர் ரட்சகனே. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சாமி. தன்னையே பலியாய்ந்த மண்ணுயிர் ரட்சகனே. எங்கள் அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்கு நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வேத வசனத்தை ஆவியானவர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. நீர் ஆளுகச்சியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் செய்யப்படுற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அடையை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் செய்தனுடைய தலைப்பு தேவை. என்னங்க என்ன தேவை? என்ன சொல்லுங்க பார்ப்போம். பண தேவை, அப்புறம் சுகம் தேவை. என்ன சிஸ்டர்? அப்புறம் கேஸ் சிலிண்டர் தேவையா? உண்மையாகவே கேஸ் சிலிண்டர் நிறைய கிடைக்கல, அதனால் கேஸ் சிலிண்டர் தேவை. சொல்லுங்க பார்ப்போம். நிறைய தேவை இருக்குதான். அப்போது எல்லாருக்கும் என்ன இருக்குது? தேவை இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு. வேலைக்கு ஆட்கள், மணமகள், மணமகன், அப்புறம் இடம், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ நம்முடைய வேதம் சொல்ல மத்திய 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பகுதி மத்திய 6:8 பின்பகுதி. உங்களுக்கு இன்னது என்னது இன்னது இன்னது தேவை என்று யார் அறிஞ்சிருக்கிறாங்க? அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் யார் அறிஞ்சாரு? இயேசு கிறிஸ்து கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது தேவைகள் அதிகமாக இருக்கிறது. என்ன அதிகமாக இருக்குது? பண தேவைகள், பொருள் தேவைகள், எல்லாமே தேவைகள் என்ன இருக்குது? அதிகமாக இருக்குது. தேவைகளை நிறைவேற்றுகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவைகள் பெரிதாப்பா, இவ்வளோ கடன் இருக்குதா, அடைக்க முடியுமா? பண தேவைகள் அதிகமாக இருக்குதாப்பா. சம்பாதிக்கிற பணம் எல்லாம் 10 நாள் பையில் போயிட்டே இருக்குதாப்பா. எனக்கு பண தேவையாக இருக்குதாப்பா. நீங்கள் சொல்ல குடும்பத்தை நடத்துவதற்கு என்ன தேவை? பணம் தேவை. ஹல்லேலூயா. எனக்கு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. அப்போ ஒவ்வொரு காரியத்திற்கும் என்ன தேவை? ஞானம் தேவை, பொருள் தேவை, எல்லா தேவையாக இருக்கிறது. அப்போ கர்த்தர் உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்திப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கார். வெயில் காலத்தில் என்ன இருக்கு? எப்படி இருக்குங்க? வெயில் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன தேவை? ஆமாம், ஏசி தேவை. ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு தேவைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு தேவை இருக்குது. அப்போது நம்முடைய தேவைகளை கர்த்தர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எந்த தேவையாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நம்ம என்ன பண்ண கேட்டிங்கன்னா, அன்றைக்கு எனக்கு இப்படிப்பட்ட தேவை இருக்குதாப்பா, பணம் தேவையாக இருக்குதாப்பா, உடலில் ஆரோக்கியம் தேவையாக இருக்குதாப்பா, பாதுகாப்புகளுக்கு தேவையாக இருக்குதாப்பான்னு சொல்லி ஒவ்வொரு தேவையாய் கர்த்தரிடத்தில் சொல்லும்போது அந்த தேவைகள் யாவையும் சந்திப்பா. ஹல்லேலூயா. முக்கியமான ஒரு தேவை மறந்துட்டீங்களே. ஆமாம், சமாதானம் தேவை. உலக நாடு மாத்திரம், குடும்பத்தில் என்ன இல்லை? சமாதானம் தாங்க முக்கியம், நிம்மதி தான் முக்கியம்.
ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன தேவைங்க? சமாதானம் தேவை. பெரிய பெரிய காரணம் வச்சுருப்பாங்க, எல்லாம் செல்வ செழிப்பாக இருக்கும், சாப்பிட கூட முடியாதுங்க. என்ன இல்லைங்க? சாப்பிட முடியாது. ஆனால் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு வெயிலில் போய் ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க, வேர்வை சிந்தி உழைக்கிறாங்க, நல்லா சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்க? படுத்தோடனே தூக்கம் வந்துடுது. அவங்களுக்கு வசதியானவங்க ரொம்ப கோடீஸ்வரங்களை பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்து தேவையில்லை, யாருமே தேவையில்லை, பணம் 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 என்று தேடுவார்கள். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது கூட கொடுக்கப்படும். கத்திரிக்காய் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. 1 கிலோ கத்திரி வாங்கினா 1 கொத்திரி கொடுமான்னு சொல்லி என்ன பண்ணுவான்? சண்டை போட்டு வாங்கிடுவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கு. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன தேவை என்று அறிந்து பார்த்துட்டோம். முதலாவது ஒரு தேவை என்னவென்று சொன்னால் உடல் ஆரோக்கியம் தேவை. அல்லேலூயா. சரீர சுகம் இருந்தால் நம்ம உழைக்க முடியலையா? சரீர சுகம் தான் உழைக்க முடியும், சம்பாதிக்க முடியும். பலன் யார் கொடுக்கறது? கர்த்தர் கொடுக்குறது. இது என்னால் உண்டானதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் உழைத்து சம்பாதித்தேன் வீடு, நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன் காரு, நான் சொல்லிட்டு வருமோ அன்னைக்கே நம்மளை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். கர்த்தருடைய கிருபையினாலே சம்பாதிக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபையுடைய தேவைகள் யாவும் சந்திக்கிறான்னு சொல்லி அவருடைய நாமத்தை என்ன பண்ண கேட்டிங்கன்னா உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. உடம்பெல்லாம் சரிக்க ஒவ்வொரு பலவீனம், கேன்சர் நோய், அந்த நோய், இந்த நோயை தாக்கி நம்முடைய சரீரமானது பலவீனமாகிறது. பலப்படுத்துகிற ஆவியானவர் நம்மோடு இருக்கு. அல்லேலூயா. ஒரு வியாதி ஒரு மனுஷனுக்கு வந்துட்டா அவளுடைய காரியங்கள்லாம் போய்விடும், குடும்பம் என்ன ஆகிடும்? வேதனையில் தவிக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் சரீர சுகம் தேவை. அல்லேலூயா. ஆரோக்கியம் தேவை. இன்றைக்கி பூஸ்ட் கொடுக்குறோம், ஆர்லிஸ் கொடுக்குறோம், அதை சாப்பிட்டு ஆகிடும், ஸ்ட்ரென்த் ஆகிடலாம். வேறு என்ன சாப்பிடுவாங்க சிஸ்டர்? இன்னும் சொல்லுவாங்கல்ல குண்டா வர்றதுக்கு, தெரில எனக்கு. காம்லானா? வளர்றதுக்கு என்ன வேணாம்? காம்லான் தேவை. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது நம்முடைய ஸ்ட்ரென்த்துக்கு யார் தேவை? கர்த்தர் தேவை. அல்லேலூயா. ஆவியானவர் நம்ம நிரப்ப 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 எல்லா பலவீனங்களும் மாறி போகும். அல்லேலூயா. அப்போ வியாதி நீங்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம எப்படி இருக்கணும்? நீதிமானாக இருக்க வேண்டும். அதான் முக்கியம். அல்லேலூயா. எப்படி இருக்கணுங்க? நீதிமானாக இருக்கணும். இஷ்டம் போல துன்மார்க்கமாய் வாழ்ந்துவிட்டு அநேக பாவங்களையும் அக்கிரமங்களையும் செய்துவிட்டு கர்த்தர் எனக்கு சரீர சுகத்தை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டார். எப்படி இருக்கணுங்க? நீதிமானாக இருக்கணும். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார். எப்படின்னா பார்த்து என்னை பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய கண்கள் எல்லாம் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நான் பாவம் செய்தாலும் அக்கிரமம் செய்தாலும் ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணுங்க? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு கர்த்தரிடத்திலே மன்றாடும் பொழுது அது எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி, மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எசேக்கியா ராஜாவோட வாழ்க்கையில் பார்க்கும்போது ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இப்போ அப்படி நம்ம சொன்ன என்ன ஆகிடும்? ஒரு தீர்க்கதரிசி போயிட்டு நீ செத்து போயிடுமா, உனக்கு என்ன வியாதி? கேன்சர் இருக்குது, அதனால் நீ போய் செத்து போயிடுவே, வீட்டுக்காரத்தில் ஒழுங்குபடுத்து, யாராக இருக்க என்ன எழுதி போயிடுமோ எழுதி சொன்னால் எங்களை அடிப்பாங்க. அப்படி தானாங்க? என்னையா தீர்க்கதரிசி இவங்க? எனக்கு மன கர்த்தருடைய பிள்ளைகளே, எசேக்கியா ராஜா கர்த்தர் சொன்னதை அப்படியே என்ன பண்ணுறா? சொல்லுகிறா. மரணத்துக்கு எதுவான வியாதி, அவர் சொல்கிற கேன்சர் நோய் தான் மரணத்துக்கு எதுவான வியாதி. அதனால அவர் வந்து அவனுக்கு நீ உமது வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று யார் சொல்கிறது?
கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சூர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தர் நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமான செய்தேன் என்பதை எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா. அப்ப விண்ணப்பம் பண்ணினா, உமக்கு எப்படி இருந்தேன்? உண்மையாயிருந்தேன், உத்தமமாயிருந்தேன், பிரியமாய் வாழ்ந்த, என்னை சுகமாக்கும் சொல்லணும் வாய்த்திருந்த. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அனுதினமும் அதிகாலை எழும்பி வேதத்தை வாசித்து ஜெபித்து அந்த நாளை துவங்கும் பொழுது நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம இஷ்டம் போல வாழ்ந்த மனுஷன் கர்த்தர் சுகமாக்க மாட்டார். எப்படி என்னாரா? எசேக்கியா மிகவும் அழுதார். ஏன்? கேன்சரை தாக்கிவிட்டது. நான் மரித்து போக போகிறேன். ஒருவர் தான் என்னை சுகமாக்க முடியும், கர்த்தர் மாத்திரம் தான் சுகமாக்க முடியும். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது 5ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். அல்லேலூயா. எத்தனை வருஷங்க? கேன்சர் நோய் பாதிக்கப்பட்ட மகனுக்கு எத்தனை வருஷம் கூட்டியிருக்காரு? 15 வருஷம். நீ கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஹாஸ்பிட்டலே உட்காந்து கேன்சர் நோய் பாதிக்கப்பட்டிருக்கலாம், கிட்னி ப்ராப்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு மனத்தை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஆயுசு நாட்களை நான் கூட்டி கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. டாக்டர் சொல்லுவாங்க, உனக்கு முடிஞ்சு போச்சுமா, ஆயுசு முடிஞ்சு போச்சு, ஹாஸ்பிட்டல் இருந்துன்னா அந்த ஆளை தூக்கிட்டு போன்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. 15 வருஷம் கர்த்தர் கூட்டி கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா, நம்மை தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் என்ன பண்ணுறாரா? கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அப்படி சொல்லும்போது கர்த்தர் நமக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ உடல் ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்போது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையில் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சூம்பின உருப்படியவர்கள், தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே யாரும் தண்ணீர் கலக்குவா? தேவதூதன் வந்து தண்ணீர் என்ன பண்ணுவான்? கலக்க ஆரம்பிப்பான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாலும் சொஸ்தமாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, 38 வருஷமாய் படுத்து கொண்டிருக்கிறான். அவனை அசைய முடியாது. என்ன பண்ண முடியாதுங்க? நான் நினைக்கிறேன் புண்ணை கூட உண்டாயிருக்கும். பேக் டே உட்காந்து ஆகிட்டு இருக்கோம், புண்ணு கூட உண்டாயிருக்கும், நாற்றம் எடுத்திருக்கோம். இங்கே வேதம் சொல்கிறது 38 வருஷமாய் படுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை என் கர்த்தர் தேடி வந்தார். ஹல்லேலூயா. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 38 வருஷம். 1 மாதம் சிக்காய் படுத்துன்னு ஆகிடும், பேக் பெயின் ஆகிடும், சரீரம் நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும், பலவீனமாக இருக்கும். 3 மாதம் 4 மாதம் என்ன பண்ணுவாங்க? எப்போ போய் இந்த பாட்டி சேர மாட்டான்னு நினைப்பாங்க. அப்படி தானேங்க? இந்த மாமியார் சீக்கிரம் போய் சேர்ந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல, என்ன சொல்கிறாதீங்க, சரிங்களா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது எந்த அளவுக்கு அவர் வேதனைப்பட்டு, அதை சொல்கிறேன், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 38 வருஷமாய் படுக்க இருந்த மனிதனை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ன பண்ணாரா? தேடி வந்து அற்புதங்கள் செய்தாரே, உங்களுக்கு செய்ய மாட்டாரா?
இங்கே சரிய சுகத்தோடு பலவீனத்தோடு வந்திருக்கலாம், முட்டு வலியினால் வந்திருக்கலாம், பேக் பெயினால் வந்திருக்கலாம், சரீரத்தில் ஏதோ பாதிப்பினால் வந்திருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், நீ சுகமடைந்து போகிறார். ஹல்லேலூயா. டாக்டர் சொல்லிட்டாங்களா, இது முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை சொந்த முறையில் வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் ஹல்லேலூயா புது அவைகளை உருவாக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலவீனங்கள் மாறப்போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கபா லஷதரலா கபா. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியான பலமாக இறங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நடுமலமாக நிரப்பி கொண்டிருக்கிறது. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க பலவீனத்தோடு இருக்கீங்களா? எப்பொழுது சுகம் உடைந்து ஹல்லேலூயா சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு வீட்டுக்கு போங்கள், செக் பண்ணி பாருங்க, இயேசு சுகம் கொடுத்து விட்டால் விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று. என்ன எப்படி கேள்வி கேட்டார்? நானே 30 வருஷமாக கஷ்டப்பட்டு படுத்துருக்கிறேன், அசைய முடியாது. ஏசு என்ன கேட்காரு? 30 சொஸ்தமாக வேண்டும். ஏன் கேள்வி கேட்டார்? கொஞ்ச நாள் படுத்திருந்தா ஏதாவது தங்க காசு வெள்ளி காசுலாம் போடுவாங்களே, அதை வச்சு பழப்பு நடத்திக்கலான்னு யோசித்தார். ஹல்லேலூயா. அது சொஸ்தமாக விரும்புகிறா என்று. அப்போ நம் விருப்பத்தை கர்த்தர் கேட்குறார். அதுக்கு வேதத்தை சொல்கிறாரு, 7ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி. ஏன் இவர் அசைய முடியாது? அசைஞ்சு 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 என்ன பண்ணுறான்? மெல்லமாக போய்கிட்டே இருக்காரு. அதுக்குள்ள ஒருத்தர் என்ன பண்ணுறான்? குதிச்சிடுறான். கை சுமையோட இப்போ என்ன பண்ணுறான்? அவங்க குதிச்சிட சுகப்பட்டு போயிடுறான். கண்ணு தெரியாமல் என்ன பண்ணுறான்? உழுறான். அவன் கண் பார்வை தெளிவாக தெரிகிறது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? அசைஞ்சு 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 பார்க்குறான், முடியல. அப்போ ஆண்டவராகிய இயேசு என்ன பண்ணுறான்? தேடி வராரு. ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்கிறது, 8ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இப்போ 1 மாசமா நடக்க முடியல, படுத்து படுக்க இருக்கிறாங்க. ஊழியக்காரர் சொல்லி, எழுந்து நடமா இயேசுவின் நாமத்தினால. அப்போ என்ன பண்ணு கேட்டா, எழும்பதற்கு முயற்சி பண்ணும். அதான் முக்கியம். என்ன பண்ணுங்க? அப்போ நம்ம முயற்சி பண்ணால் அந்த முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. முயற்சி பண்ண எனக்கு முடியாதுங்க, நான் இப்படி தான் இருப்பேன், அவ்வளோதான், சீக்கிரம் போய் சேர்ந்துட போகிறேன்னு பயப்படக்கூடாது. இயேசுவின் நாமத்தை எழுந்து நடக்க போகிறேன், விசுவாசத்தோட கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன், கர்த்தர் சுகம் கொடுப்பா. ஹல்லேலூயா. யாரை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ எழுந்து உடனே படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றால் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஹல்லேலூயா. பாயை தலைவன் சுற்றி என்ன பண்ணுறார்? ஜாலியாக போகிறார். எத்தனை வருஷம்? 38 வருஷம் படுத்து படுக்கிற அந்த மனிதனை இயேசு ஒரே செகண்ட் என்ன பண்ணுறான்? சுகமாக்கி விட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் பலவீனத்தோடு இருக்கீங்களா? லைவ் மூலம் பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பலவீனத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு சொல்கிறார், நான் உன்னை சுகமாக்க போகிறேன். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையும் சுகம் பெற்றுத்தான் வீட்டுக்கு போகணும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அங்கே வேதம் சொல்கிறது, அப்போ சுகமாட்டி போயிட்டான். அப்போ இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போகிறாரு. அங்கே யாரை பார்க்குறாருங்க? யாரை பார்க்குறாரு? அந்த மனிதன் வராரு. நீங்கள் சுகம் பெற்று முடிச்சவங்க என்ன பண்ணுறாங்க? சர்ச்சுக்கு போக மாட்டேன், கூட்டத்துக்கு போக மாட்டேன், எனக்கு தேவையில்லை, நான் எப்படி இருக்கிறேன்? நான் பிஸியாக இருக்கிறேன். பிஸியாக இருக்கீங்களா பசியாக இருக்கீங்களா அது தெரியாது. எப்படி இருக்கணுங்க? கர்த்தருடைய ஆழத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆழத்துக்கு என்ன பண்ணுறான்? போகிறார். 14 வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அதற்கு பின்பு இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. அப்போ 38 வருஷம் வியாதி கொண்ட மனித வாழ்க்கை என்ன நடந்துச்சு கேட்டீங்கன்னா, பாவம் என்ன கொண்டு வருங்க? வியாதியை கொண்டு வரும். யாருக்கு தெரியாது? யாருக்கு தெரியாது? நான் பாவத்தை செஞ்சிட்டேன், அணியாம பண்ணிட்டேன், யாருக்கு தெரியாது? ஆனால் உன்னை தனிப்பட்ட முறையிலே கர்த்தர் கண்காணித்து வைத்துக் கொண்டிருக்கிறாரு.
நான் பாவம் செய்து அந்த இடத்தை செய்கிற பாவம் யாருக்கு தெரியாது நினைக்கிறேன். ஆண்டவர் வெளிங்கரமாய் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆட்டோமேட்டிக் கேமரா அவர்கிட்ட இருக்குதுங்க. ஆட்டோமேட்டிக் கேமரா கர்த்தர்ட்ட இருக்குது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அப்போ அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் என்ன பண்ணுறாரா? கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த பார்த்து கொண்ட உணர்வுச்சுன்னா நம்ம பாவமே செய்ய மாட்டோம். பாவம் செய்யதான் தான். இப்போ பாவம் மன்னிப்பை பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்களா? கர்த்தர் சுகம் கொடுப்போம். ஹல்லேலூயா. அப்போ இவன் நல்லா கேட்டிங்கன்னா அவன் கீழ்ப்படிஞ்சான். என்ன பண்ணாங்க? முயற்சி பண்ணினான். எழுந்து நடப்பதற்கு என்ன பண்ணான்? முயற்சி பண்ணதுனால்தான் அற்புதத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. முதலாவது பாவம் மன்னி பெற்றுக்கொண்டான். இரண்டாவது முயற்சி பண்ணித்தான். முயற்சி பண்ணா கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? கர்த்தர் சுகத்தை கொடுத்து விசுவாசிக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பாருங்க. இன்றைக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டு தான் இடத்தை விட்டு போக போறீங்க, போக போறீங்க. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்து விட்டு விசுவாசத்தோடு போங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது ஒன்றுமே இருக்காது. ஆமென். விசுவாசத்தோடு போங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. முதலாவதாக பார்த்தோம், என்ன தேவை? உடல் ஆரோக்கியம் தேவை. ஹல்லேலூயா. ஆரோக்கியம் தான் வேலை செய்ய முடியும். சரீர பலவீனம் போக முடியுமா? டயர்டாக இருக்குதுங்க, என்ன பண்ணி கொடுங்க? குளுக்கோண்டி களை கொடுங்க. அப்படி தானேங்க குடிச்சிட்டு போகிறேன். அப்போ ஆண்டவருடைய பலம், பரிசுத்த ஆவியானுடைய பலம் இருந்துச்சுன்னா எல்லா பலவீனங்களும் நீங்கி போகும். ஆவியானுடைய அபிஷேகத்தை நிறைஞ்சு 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 நீங்கள் அபிஷேகம் துரிச்சு பார்த்தீங்களா, சரீர பலவீனம் அப்படியே மாறிவிடும். விசுவாசிங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம், மனிதன் சில காரியங்களை சந்திக்க பணம் தேவை. முதலாவதாக ஆரோக்கியம் தேவை. இரண்டாவதாக பணம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி தானேங்க. பணமே உங்கள்கிட்ட இல்லை, என்ன பண்ண முடியாது? அதை வாங்க முடியுமா? கடைக்காட்ட போய் எனக்கு கத்திரிக்காய் கூட கொடுப்பானா? தக்காளி கூட கொடுப்பானா? நீங்கள் காசு கொடுத்தா தான் கொடுப்பான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் எங்கே பார்த்தாலும் பணப்பற்றாக்குறை. வேலைக்கு போகிறவர்கள் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் எப்படி இருப்பது? வீணாய் போகிறது. கஷ்டப்படுறாங்க, உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிற பணம் எல்லாம் 10 நாள் பையில போய்கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடனை வாங்குகிறார்கள். பணம் முடிஞ்சு போச்சுன்னா 10 நாள் தான் சம்பள பணம் இருக்குது, அதுக்கு மேலே என்ன இல்லை, சம்பள பணம் போயிடுச்சுங்க. வட்டிக்கு பணம் வாங்குறேன், ஸ்பீடு வட்டி, மீட்ரு வட்டி, அந்த வட்டி இந்த வட்டி போட்டு என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறாங்க. அதையும் நான் வாங்குறேன். வாங்கும்போது நல்லா தான் இருக்கும், கொடுக்கும்போது எப்படி இருக்கும்? கடனே வாங்கலான்னு சொல்லாரு. அந்த வட்டி கொடுக்கும்போது எப்படி சந்தோஷமாக கொடுப்பாங்களா? வட்டிக்கு நான் வாங்குகிறோம், வட்டி கொடுக்க சந்தோஷமாக கொடுப்போமா? அது சாபம். வயிறு என்ன கொடுப்பான்? வட்டிக்கு வாங்கி கொடுக்கும்போது எப்படி கொடுப்பான்? வயிறு எரிஞ்சு கொடுப்பான். அது சாபத்தை கொண்டு வரும். எனக்கு அன்பான நம்மளாம் முடிஞ்ச உதவி நம்ம செய்யலாம், தப்பு கிடையாது. வட்டிக்கு பணம் விட்டு சம்பாதிக்கிற பணம் சாபம். சாபம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காதிருங்கள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்குது, இவருக்கு வேதம் சொல்ல 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனத்தை வாசிப்போம். எலிசாவை பார்த்து தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றால், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வேறொன்றும் இல்லை என்றால், அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரத்தில் போய் எல்லா இடத்திலும் வெறும் பாத்திரங்களை கொண்டு கேட்டு வாங்கிட்டு வா. இப்போ என்ன இல்லை? பணம் இல்லை. அப்போ சொல்றாரு, அயல் வீட்டுக்காரத்தில் போய் என்ன பண்ணு? பாத்திரங்களை வாங்கிட்டு வா. அப்போ ஏதோ கடன் வாங்கிட்டாரு. கடனை
வாங்கிட்டாரு. குடும்பத்தை நடத்துவதற்கு கடன் வாங்கிட்டாரு. இதை அடைப்பதற்கு என்ன இல்லைங்க, நிர்வாகம் இல்லை, நிர்வாகம் இல்லை. 2 பிள்ளைகளையும் அடிமை வேலை செய்யும்படியாக, கொத்தடிமை வேலை செய்யும்படியாக கூட்டு போவதற்கு யார் வர்றதுங்க, கடன் கொடுத்தவர்கள் வருகிறார்கள். வீட்டண்டையிலே யார் வர்றதுங்க, கடன் கொடுத்த வீட்டு வாசலில் வந்து நிற்குது. தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறாங்க. உன்னால் கொடுக்க முடியுமா, முடியாதா, உன் பொருளை என்ன பண்ணுவேன், கொண்டு போயிடுவேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பயமுறுத்துகிறார்கள். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, உன்னை பிள்ளைகளை நான் கொண்டு போகிறேன், கொண்டு போக போகிறேன், உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, பிள்ளைகளை கொத்தடிமை வேலை செய்யும்படியாக என்ன பண்ண போகிறேன், கொண்டு போக போகிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதனையான ஒரு காரியம். அப்படிப்பட்ட சூழ்நிலை யாரை நோக்கி பார்க்குறாருங்க, தீர்க்கதரிசி வராரு. யார் வர்றாருங்க, தீர்க்கதரிசி. வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவள் அவைகளில் பார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரங்களை கொண்டு வா என்றால், அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றால், அல்லேலூயா, வேற பாத்திரம் கிடையாது. கொத்தடிமை வேலை செய்யும்படியாக பிள்ளைகளை கொண்டு போவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க எங்கே போகிறாங்க, வீட்டை பூட்டி கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறாங்க. இன்றைக்கி கடன் வாங்கிட்டீங்களா, கர்த்தருடைய சமூகத்தை போங்க. ஆண்டவரே, நான் இவ்வளோ கடன் வாங்கிட்டேன்ப்பா, தெரியாமல் வாங்கிட்டேன், மன்னிச்சிருங்க. இது அடைப்பதற்கு எனக்கு என்ன இல்லை, நிர்வாகம் இல்லை, வட்டி மேலே வட்டி போட்டாங்க, கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லைப்பா, நீங்கள் தான் எனக்கு உதவி சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் ஊழியக்காரரை அனுப்புவார். அல்லேலூயா. ஊழியக்காரை கொண்டு அநேக அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தால், அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று கடனை தீர்த்து ஜீவனம் பண்ணுங்கள். எண்ணெய் என்ன பண்ணுங்க, சொல்லுங்க வாய் திறந்து. எண்ணெயை விற்கணும். கடன் அடைப்பதற்கு என்ன விற்கணும், லேண்டை விற்கணும். லேண்டு நிறைய வச்சிருப்பாங்க, கடன் நிறைய வாங்கிட்டு இருப்பாங்க. கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு. முதலாவதாக லேண்டை முதலாவது என்ன பண்ண, விற்று கடன் அடைச்சிரு. எண்ணெயை போல் லேண்டு விற்று என்ன பண்ணு, கடன் அடைச்சி நிம்மதியாக இருப்பா. கடன் பார அழுத்த இரவு தூக்கம் வரல. எந்த கடைக்கார காலையிலே ஒரு என்ன பண்ணுறது தெரியலையே, வட்டியை கேட்டு வருவானே, என்ன பண்ணுறது தெரியல சொல்லி கர்த்தருடைய பிள்ளையே, உன் கடனை அடைப்பதற்கு கர்த்தர் வழி வாசலை கர்த்தர் திறப்பா. அல்லேலூயா. பிரதர், எனக்கு லேண்டே இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்களா, தெரியாமல் கடன் வாங்கிட்டு சொல்லுங்கள். ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்டு, எனக்கு இந்த கடன் அடைப்பதற்கு நிர்வாகி இல்லை ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும், இனிமேல் கடன் வாங்க மாட்டேன்கிறதானே ஒரு தீர்மானத்தை இருதயத்தில் என்ன பண்ணணும், எடுக்கணும். அல்லேலூயா. அப்படி செய்யும்போது உன் கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பா. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தர். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். போதும். இன்னொரு அப்போ எல்லாமே என்ன பண்ண, கர்த்தர் என்ன பண்ணுறாரா, கடன் அடைச்சிட்டாரு. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தால், அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விட்டு மீந்ததை கொண்டு நீ என்ன பண்ண, பண்ண மீதி இருக்கிறது என்ன பண்ணு, நல்லா சாப்பிட்டு தெம்பாருமா. அல்லேலூயா. சாப்பிட்டு எப்படி இருக்கணும், தெம்பார். மீதி இருக்கிற பணம் அதே போதும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு பணத்தை கொடுப்பார். எப்படி கொடுப்பான்னு தெரியாது. அல்லேலூயா. நீங்கள் கேட்கணும் வாய்த்து, ஆண்டவரே எனக்கு பணப்பற்றாக்குறை கஷ்டப்படுற ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணுறாரா, அவரால் முடியல, நீங்கள் எப்படி செய்ய எங்களுக்கு தெரியாது, நீ தான் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பணும். கேட்கணும், வாயத்திலிருந்து கேட்கணும். இது வரைக்கும் நம்ம கடன் வாங்கிட்டோமா, அந்த கடன் அடைப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. சப்போஸ் லேண்டு விற்று என்ன பண்ணுங்க, கடன் அடைச்சிருங்க, நிம்மதியாக இருக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2வது காரியம் என்ன பார்த்தோம், பணம் தேவை. மனிதன் சில காரியங்களை சந்திக்க பணம் தேவை. பணப்பற்றாக்குறை பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, நிச்சயமாக உங்களோட பண தேவைகளை என் கர்த்தர் சந்திப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம கடன் வாங்கிட்டோம், கடன் என்ன பண்ணோம், அடைக்கணும். நிறைய பேர் ஏமாத்துறாங்க, பார்த்துருக்கீங்களா, கடன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாங்கி என்ன பண்ண மாட்டாங்க, அடைக்க மாட்டாங்க. வந்ததை பார்த்துக்கலாம், போலீஸ் ஸ்டேஷன்னாலும் பார்த்துக்கலாம், கோர்ட்னாலும் பார்த்துக்கலாம்,
வந்ததை பார்த்து என்ன சொல்லுவாங்க? அது தவறு. வேதம் சொல்கிறது 37ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். சிஸ்டர் 37 சங்கீதம் 37 துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப யார் துன்மார்க்கன் கட்டினா? அவன் கடன் வாங்கிட்டு செலுத்தாமல் போகிறான், அவன் தான் துன்மார்க்கன். நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கலாம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஒழுங்கா போகலாம், மீட்டிங் சரியா வரலாம், கடன் வாங்கிட்டீங்கன்னா அது நிச்சயமா அடைச்சு தான் ஆக வேண்டும். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. யார் அடைக்க மாட்டாங்க அப்படின்னா துன்மார்க்கன். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை உனக்கு கொடுத்தான் அல்லவா, நீ நிச்சயமா அழைச்சிதான் ஆகணும். இல்லாவிட்டால் அவருடைய சாபம் உன்னை தாக்க ஆரம்பிக்கும். எனக்கு அன்பான கர்த்தர், நீதிமொழி 22:7 சொல்கிறது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அடிமைங்க. எப்படி தான் கொடுத்து தான் ஆகணும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உன் கடன் பிரச்சனை மாற்ற வேண்டும் சொன்னார், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 15:6 வாசிக்க சிஸ்டர். உன் தேவனாய் கர்த்தர் யாருக்கு சொன்னபடி? உனக்கு சொன்னபடி. உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான், நீயோ கடன் வாங்குவது இல்லை. ஹல்லேலூயா. உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். யாரை ஆசீர்வதிப்பதினால்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. யாரை விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்ல, கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி ஆசீர்வதிப்பதினால் அநேக ஜாதிகளுக்கு என்ன பண்ண போறேன்? கொடுக்க போகிறேன். நீயோ கடன் வாங்குவது இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசம். ஆண்டவரே, இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன், எனக்கு பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புன்னு சொல்லி நீங்க கேளுங்க. கர்த்தர் தேவைகள் யாவையும் சந்திப்பார். இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், மனிதன் நிம்மதியாக வாழ அல்லது குடும்பம் நிம்மதியாக வாழ சமாதானம் தேவை. என்ன தேவைங்க? இதுதான் முக்கியமானது. சங்கீதம் 29:11 வாசிங்க. கர்த்தர் நம்ம ஜனத்திற்கு பலம் கொடுப்பார், சமாதானம் அருளி அவளை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப சமாதானம் மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா. தானத்தில் சிறந்த தானம் கண் தானம், உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. அதை விட முக்கியமான தானம் சமாதானம். அப்போ சமாதானம் யார் கொடுக்குறாரு? கர்த்தர் கொடுக்குறார். ஹல்லேலூயா. நாம் எந்த வீட்டுக்கு போனாலும் சமாதானம் என்று முதலாவது வாழ்த்தணும். சமாதானம் சகோதரியே, சமாதான சகோதரா சொன்ன நம்ம வாழ்த்த வேண்டும். குடும்பத்தை வாழ்த்த ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா பணம் இருக்குது, BMW கார் இருக்குது, ஆடி கார் ஆடிக்கிட்டே தான் போகிறான். என்ன இல்லைங்க? சமாதானம் இல்லைங்க, நிம்மதி இல்லைங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனால தான் வேதனையை தவித்து கொண்டிருக்க அநேக மக்கள். சமாதானம் இல்லாமல் இருந்தால் வீடு ஒழுங்காக இருக்காது, நிம்மதி இருக்காது. ஒருத்தருக்கு மேல் ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா? சமாதானம் இல்லைன்னா கணவன் மனைவி குறை சொல்லுவான், மனைவி கணவரை குறை சொல்லுவாங்க, பிள்ளைகள் பெற்றோரை முறுமுறுப்பு தேவையில்லைங்க. என்ன தேவைங்க? சுறுசுறுப்பு தேவை. முறுமுறுப்பு வேண்டாம், சுறுசுறுப்பு தேவை. ஹல்லேலூயா. அப்போ முறுமுறுப்பு நமக்கு வேண்டாம். ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு வீணான காரியங்களை செஞ்சுட்டு உன்னால் தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு யார் சொல்லுவார்? கணவர் சொல்லுவார். இல்லை, உன்னால் தான் பிரச்சனை. மாறி 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 பேசணும், சண்டை சூப்பராக போயிட்டு இருக்கும். அப்படி தானேங்க? பிள்ளைங்க ரசித்து பார்த்துட்டு இருப்பாங்க, என்னடா அது இப்படி சண்டை போடுறாங்க. நாம் நிம்மதியாக படிக்கலாம் பார்த்தா அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? சண்டை போட்டுறாங்களே. அவங்க மனசானது பாதிக்கப்பட்டு விடும். மனசு ஆகிடுங்க, பாதிக்கப்பட்டு விடும். அவங்களுக்கு என்ன இருக்காது?
சமாதானமாக இருக்குது. படிப்பதற்கு ஞானம், அறிவு எல்லாம் இருக்கும். அப்போ முடியாது, வேதனையோடு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கணவர் ஒன்று சொல்ல, மனைவி ஒரு பக்கம் சொல்ல, பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. கோபம் வருது. கோபம் எப்படி வருது? ஆக்ரோஷமாக வருது. எப்படி வருதுங்க கோபம்? மனைவி ஒரு பக்கம் சொன்னால் கணவர் தேவை வார்த்தைகளை பேசுகிறாரு. மாமியார் ஒன்று சொன்னால் மருமகள் மாதிரி சொல்கிறாங்க. மருமகள் சொன்னால் மாமியார் சொல்கிறாங்க. நாத்தனார் அவங்க ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணுறாங்க, கிண்டி விட்டுகிட்டே இருக்கிறாங்க. என்னத்தங்க, காய்கறி இல்லைங்க, பிரியாணி இல்லை, என்ன பண்ணுறாங்க, சண்டே கிண்டி விடுறாங்க. யார்? நாத்தனார். தேங்காய் நார் பார்த்துருக்குறோம், நாத்தனார் பார்த்துருக்கீங்களா? பார்த்து அனுபவம் பேசுது. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, பிரிவினை உண்டாக்க வேண்டியதுதான் பிசாசுடைய வேலை. பிசாசுடைய வேலை என்னங்க? பிரிவினை உண்டாக்கி சமாதானத்தை கொடுத்து நிம்மதியாக இருக்கக்கூடாதபடி அவங்களுக்கு ஒரு ஐக்கியத்தை என்ன பிசாசு உடைத்து போடுகிறான். அந்த ஐக்கியம் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கண்களை அவர் நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ என்ன கேட்டிங்கன்னா, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகும்போது தான் கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ சொல்கிறது நான் என்ன கேட்குறது? அப்படி சொன்னால் சமாதானம் வருமாங்க? சரிங்க, நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா சரின்னு தலையாட்டுங்க. பூமாட் தலையாட்ட மாதிரி தலையாட்டுங்க, அதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போ சமாதானத்தை கெடுப்பது யார்? சாத்தான் சமாதானத்தை என்ன பண்ணுவான்? கெடுப்பான். அப்போ நம்ம கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் குடும்பம் சமாதானம் வேணுமா? என்ன பண்ணீங்க? துதிச்சிட்டே இருங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை சமாதானம் கொடுத்ததுக்காக சோத்திரம், உன் அன்புக்காக சோத்திரம். ஆண்டவரே, நல்ல மாமியார் கொடுத்ததுக்காக சோத்திரம். அங்கே மோசமாக இருந்தாலும் நல்ல மாமியார் கொடுத்ததுக்காக சோத்திரம். மருமகள் மோசமாக இருந்தாலும் நல்ல மருமகள் கொடுத்ததுக்காக சோத்திரம். நல்ல நாத்தனா கொடுத்ததுக்காக சோத்திரம். சோத்திரம் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் பண்ண பண்ண எல்லா ஆத்திரமெல்லாம் போயிடுங்க. ப்ராக்டிக்கலாக யோசித்து பாருங்க. சரிங்களா? அதனால் முதலாவதாக நான் கர்த்தர் துதிச்சு பாருங்க. கர்த்தர் மகிமையான காரியம் செய்வார். ஹல்லேலூயா. 2 நாமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2 15:2 15:2 வாசிங்க. ஆசாவே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு அவரை விட்டுவிட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை. அடுத்த வசனம். அவர் அவளுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. அநேக நாளால் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்க ஆசானும் இல்லை, வேதம் இல்லை. நெருக்கமான சூழ்நிலைகள், சமாதானம் இல்லை. அக்காலத்திலே வெளியே போவர்களுக்கும் உள்ளே என்ன இல்லைங்க, சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்கும் என்ன உண்டாயிடுச்சு? மகா அமளி உண்டாயிற்று. அல்லேலூயா. குடும்பத்தில் அமளி உண்டாயிற்று. எனக்கு அன்பான கர்த்தர் பிள்ளை, அப்போது கர்த்தர் ஒரு ஆசாரியை கொண்டு ஒரு ஊழியக்காரர் போதிக்கும் பொழுது நம்ம அந்த வசனம் என்ன பண்ணோம்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்வது மாத்திரமில்லை, அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ ஆன்லைனில் என்ன பண்ணுறாங்க? வர முடியல, ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை கேட்க வேண்டும். கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி என்ன பண்ணுமா? நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன பண்ணுமா? விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இஸ்ரவேலில் அநேக நாள் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசானும் இல்லை, வேதமும் இல்லை. அப்போ நெருக்கப்படுற சூழ்நிலை யாரை நோக்கி பார்த்தாங்க? கர்த்தரை நோக்கி. உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? நிம்மதி இல்லையா? வேதனையோடு தவிக்கிறீங்களா? உங்கள் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். ஹல்லேலூயா. யோபு 5ஆம் அதிகாரம் 24 வசனம் சொல்கிறது. வாசிங்க. யோபு 5:24. யோபு 5ஆம் அதிகாரம் 24. உமது கூடாரம் எப்படி இருக்குமா? சமாதானோடு இருக்க காண்பீர். ஹல்லேலூயா. அப்போ குடும்பத்தில் நம்ம வீட்டில் என்ன வேணும்? சமாதானம் முக்கியம். ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே எனக்கு கூடாரம் சமாதானமாக இருக்கணுமாப்பா,
கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இருக்கணும். ஆண்டவரே சமாதானமாக இருக்கணும். மாமியாரோட நாங்கள் சமாதானமாக இருக்கணும். மருமகளோட சமாதான கிருபை தாங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. எப்படி சமாதானம் வரும்? யாராவது சொல்ல முடியுமா? சமாதானம் வரும் சொல்ல, எப்படி சமாதானம் வரும்? யாராவது ஒருத்தர் சொல்கிறீங்களா? 119 சங்கீதம் 165 வசனத்தை வாசிங்க. உமது வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம். கொஞ்சம் சமாதானம் போடலை. அல்லேலூயா. வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானமும் உண்டு. அல்லேலூயா. உண்டுன்னு சொல்லணும். என்ன உண்டு? சமாதானம் உண்டு. உண்டு சமாதானம் உண்டு. என் குடும்பத்துக்கு சமாதானம் உண்டாப்பா. நீங்கள் செய்ய போகிறீங்க, அற்புதங்களை செய்ய போகிறீங்க, மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அண்ணாளுக்கு என்ன இல்லைங்க? குழந்தை இல்லை. ஆனால் கணவர் ரொம்ப நேசிச்சார், அருமையான கணவர். அப்படிப்பட்ட மனிதர் வாழ்க்கையில் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சு? ஆண்டவர்கிட்ட போய் கர்த்தருடைய ஆள் கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்போ ஏழி சொல்கிறாரு, அதற்கு 1:17 1 சாமுவேல் 1:17 ஏழி சமாதத்தோட நீ இப்போ இஸ்ரவேலின் தேவன் கட்ட முன்ன போகும்படி உன்னை கட்டடுவராக. அல்லேலூயா. அப்போ சமாதானமான வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பித்தது. கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. லூக்கா 8ஆம் அதிகாரம் 43 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது 12 வருஷம் உள்ள பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்திருந்து செலவழித்தும் ஒருவனாயினும் சொஸ்தமாக்கப்படாத ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிடுச்சு. அல்லேலூயா. இந்த சகோதரியுடைய பேர் வெரோனிகா. என்ன பேருங்க? வெரோனிகா. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணுவாங்க? கூட்டம் நெருங்கி கொண்டு இருக்கிறது, இயேசுவை பார்க்க எப்படியாவது பார்க்கணும் அப்படி என்ன பண்ணுறாங்க? போய்கொண்டிருக்கும் பொழுது வஸ்திரத்தை போர்த்து கொண்டு எப்படியாவது இயேசுவை என்ன பண்ணோம்? நான் பார்க்கணும், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாயிடுவேன், என் பெரும்பாடு நின்று போய் சொல்லி விசுவாசத்தோடு போய் தொட்டார்கள். அல்லேலூயா. எப்படி வந்தாங்களா? பின்னால் வந்து தொட்டாங்க. அல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா உடனே அவருடைய பெரும்பாடு 48ஆம் வசனம் சொல்கிறது, அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போய் என்றார். அல்லேலூயா. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷம் என் வாழ்க்கையே பெரும்பாடாக இருக்குது, என் குடும்பத்தை நடத்துவதற்கே பெரும்பாடாக இருக்குது சொல்லி கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் சொல்கிறாரு, நிச்சயமாகவே உனக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. 12 வருஷமே இருக்கும்போது குடும்பத்தில் எவ்வளோ சமாதானம் இல்லாமல் இருப்பாங்க, வேதனையோடு இருப்பாங்க. என் மகளுக்கு இப்படி ஆயிடுச்சு, கணவர் மனைவிக்கு இப்படி ஆயிடுச்சு, வேதனையோடு தவித்த போட்டிருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் சொல்றாரு, வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொட்டு. அல்லேலூயா. வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்த மனதில் வந்திருக்கீங்களா? சமாதானம் இல்லாமல் வந்திருக்கீங்களா? அந்த பலவீனத்தின் நிமித்தமாக சோர்ந்த மனதில் வந்திருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு சுகமாக்க போகிறார். சுகமாக்குவதற்கு மாத்திரமல்ல, சமாதானத்தை கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக சுகம் பெற்று வந்துட்டாங்க. இப்படின்னா இருக்குது, குடும்பமே சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா. குடும்பமே சந்தோஷமாக இருக்கிறது. உன் குடும்பத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்குது. அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்புங்க. 1 சாமுவேல் புஸ்தகம். நீர் வாழ்க. எப்படி சொல்லுங்க? நீங்க வாழ்க, உமக்கு சமாதானமும், உன் வீட்டுக்கு சமாதானமும், உனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. உங்க தனிப்பட்ட ஆண்டு சொல்றாரு, உனக்கு சமாதானம். அப்புறம் என்னது? வீட்டுக்கு சமாதானம், உனக்கு எல்லாவற்றிலும் சமாதானம். உன் தொழில் துறையாக இருக்கலாம், உன் பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம், செய்கிற வேலையாக இருக்கலாம், உன் தனிப்பட்ட ஒரு கத்தை சொல்றாரு, உனக்கு சமாதானத்தை கற்று கொடுக்க போகிறது. அல்லேலூயா. சமாதானத்தை எழுந்து நிம்மதி காணப்படுறீங்களா? நான் பாவம் செஞ்சுட்டு அக்கிரமம் செஞ்சுட்டேன், ஏசுங்க அற்புதம் செய்வாரா, சமாதானம் கொடுப்பான்னு கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் மெய்யான சமாதானத்தை கற்று கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உமக்கு சமாதானமும், உன் வீட்டுக்கு சமாதானம், உனக்கு உண்டான எல்லாத்துக்கும் சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஒன்றும் கவலைப்படக்கூடாது. பிலிப்பியர் 4:6-7 வசனம் வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
எல்லாவற்றையும் அண்டர்லைன் பண்ணுங்க, எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை சொத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டினாலும் மனுஷனுக்கு தெரியப்படுத்தும் போட்டிருக்கான். தேவனுக்கு தெரியப்படுத்த ஃப்ரீ மைண்டாக இருக்கு. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான என்ன சமாதானங்க? மனுஷன் கொடுக்க சமாதானம் அல்ல. ஹல்லேலூயா. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. இப்போ சமாதானத்தை இழந்து காலம் பிள்ளை கத்துடைய பிள்ளைகளே, மெய்யான சமாதானத்தை இயேசு தருகிறார், பெற்றுக்கொள்ள வேண்டும். 4வது காரியம், மனிதன் பயமில்லாமல் வாழுவதற்கு என்ன தேவைங்க? பாதுகாப்பு தேவை. இன்றைக்கி எங்கே போனாலும் பாதுகாப்பு இல்லைங்க. என் பிள்ளை காலேஜ் போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரியலையே தேடிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் போட்டிருந்தது, அந்த மதுராந்தகம் பைபாஸில் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மகள் திடீர்னு பார்த்தீங்கன்னா லாரி ஆக்சிடென்ட் ஆகி ஆன் த ஸ்பாட்டில் இறந்து போயிட்டாங்க. யோசித்திருப்பாங்களா? நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுங்க, நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அதை ஒவ்வொரு நாள் பேப்பரில் வாசிக்கும் வேதனையாக இருக்குது. அந்த குடும்பம் எப்படி தத்தளித்து கொண்டிருக்கும்? பாதுகாப்பட்ட சூழ்நிலைகள் குடிச்சிட்டு ஓடுறாங்க, பின்னால் வந்து இடிச்சிட்டு போடுறாங்க. நீங்கள் ஜெபம் ஆண்டவர் எங்கே போனாலும் நீ தான் எனக்கு பாதுகாப்பு ஆண்டவரே, எனக்கு உதவிச்சுங்க கேட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் சமூகத்தை ஒப்புவர். ஆண்டவரே, என் பிள்ளை காலேஜுக்கு போகுது, நீங்கள் தான் பாதுகாப்பு. தூதரை வச்சு என்ன பண்ணுங்க? பாதுகாத்துருங்கப்பா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கதை. இன்றைக்கி அநேக குடும்பத்தில் ஒரு குடும்பத்துக்கு விரோதமாய் சத்துருக்கள் என்ன பண்ணுறாங்க? எழும்பி குடும்பத்தை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கார்கள். குடும்பத்தை அழித்து போடுவேன். யார் பாதுகாப்பு? பில்லி சுனியம் பண்ணுறான், மந்திரம் பண்ணுறான். இந்த குடும்பத்தை ஒன்றுலாம் பண்ணணும், வசதி வாய்ப்பாக எல்லாம் இருக்குது, குடும்பத்தில் சமாதானம் இல்லை. ஏன்? ஒரு குடும்பத்துக்கு விரோதமாய் ஒரு குடும்பம் எழும்பி மந்திரம் பண்ணி ஏவல் பண்ணி குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அழித்து என்ன பண்ணுறாங்க? சின்னமுன்னமாக்கி போடுறாங்க. ஆனாலும் நாம் கர்த்தருடைய சமூகத்தினராய் கர்த்தருடைய ஆலயத்தினராக போய் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, பாதுகாப்பை கொடுக்கிறார். 36ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 36:1. ஏசாயா 36:1. இங்கே வேதம் சொல்கிறது, எசேக்கியா ராஜா அரசான 14 வருஷத்திலே அசீர் ராஜா சனகரிப் யூதாவிற்கு அரணான சகல பட்டணங்கள் வந்து விரோதமாக என்ன பண்ணா? அவைகளை பிடித்து கொண்டான். என்ன பண்ணுறான்? மிரட்ட ஆரம்பிக்கிறான். என்ன பண்ண போகிறேன்? இதை பிடிச்சிட போகிறேன், இந்த பட்டணத்தில் என்ன பண்ண போகிறேன்? பிடிச்சி ஒன்றும் இல்லாமல் பண்ண போகிறேன் சொல்லி பயமுறுத்துகிறதான வார்த்தை. ஹல்லேலூயா. பாதுகாப்பே இல்லை, அவன் பிடிச்ச என்ன பண்ண போகிறேன்? ஒன்று பண்ண முடியாது, நீங்கள் தான் உதவிச்சுன்னு சொல்லி அவர் சொல்ல. எசேக்கியேல் 37:1-2 வாசிங்க சிஸ்டர். தன் வஸ்திரங்களை கிழித்து எட்டடித்து கொண்டு எங்க போறாருங்க? கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அஸ்திரி ராஜாவாகிய எசேக்கியா சொல்ல சொன்னான். ஹல்லேலூயா. எப்படியாவது என்ன பண்ணோம்? அழிச்சு போடணும். சனகரிப்பு என்ன பண்ணுறான்? பெரிய படைகளை அனுப்புகிறான். எப்படியா அழிச்சு போட்டணும், ஒன்றெல்லாம் பண்ணணும், இப்படி பண்ணணும். அநேக நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு விரோதமாய் மந்திரம் பண்ணணும், அப்படி குடும்பத்தை அழிச்சணும், ஒன்று மேலே சின்னாம்பலம் ஆக்கணும், அப்படி என்ன பண்ணுறாங்க? தந்திரமாய் ஒவ்வொரு காரியமாக செய்து வருகிறார்கள்.
ஒரு சில 3 பேர் சேர்ந்து செய்கிறாங்க, மந்திரம் பண்ணுறாங்க, வெள்ளி சுனியம் பண்ணுறாங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே ஒன்றுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எந்த மனிதனும் எந்த பிசாசும் தீங்கு செய்ய முடியாது, எனக்கு பாதுகாப்பு நீங்கள் தாப்பா. ஹல்லேலூயா. பாதுகாப்பு நீங்கள் தாப்பா, நீங்கள் தான் அற்புதம் செய்ய ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்போ செட்டுகளை நிழல் அவருக்கு நமக்கு என்ன இருக்குது? பாதுகாப்பாக இருக்கிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே யாருங்க? சர்வ வல்லவருடைய நிழலில் போய் தங்கிட்டீங்கன்னாவே சட்டங்களில் தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுனால எந்த மந்திரமோ தந்திரமோ நம்மை சேதப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். நமக்கு ரொம்ப எத்தனை ஆட்கள் இருந்தாலும், எத்தனை தீயமனை நமக்கு ரொம்ப எழுமினாலும் நம்ம மேற்கொள்ளவே முடியாது முடியாது முடியாது. அதே 37ஆம் அதிகாரத்தில் ஏசாயால 33 வாசிங்க சிஸ்டர். ஆகையால் இந்த நகரத்தில் பிரவேசிப்பதில்லை, அம்பு எதுமில்லை, வருவதுமில்லை, எதிராக கொத்தளம் போடுவதில்லை. அவன் இந்த நகரத்திற்கு பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போக போறான். அல்லேலூயா. உனக்கு குரோதமாய் வந்த சத்துரு வந்த வழியே திரும்பி போக போறான். கர்த்தர் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரு. எப்படி இருக்காரு? பாதுகாப்பாக இருக்கிறார். அல்லேலூயா. வந்த வழியே திரும்பி போக போறான். வாசிங்க தொடர்ந்து. நான் ஆதரவாக இருப்பேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியருடைய பாளையத்தில் 1,80,000 பேர் ஒரு தூதன் சங்கரிச்சு. ஹல்லேலூயா. 3 பேர் கூட்டணி செஞ்சு என்ன பண்ணுறாங்க? உன் குடும்பத்துக்கு மந்திரம் பண்ணுறாங்க. ஒரு தூதனே போதும். ஹல்லேலூயா. சிதறடிச்சு போடுவார். உன் சத்துருக்களை சிதறடித்து போடுவார். ஒன்றுமில்லாமல் போவார். அவள் சத்துருடைய வாசலை கூக்குல உண்டாக்க போகிறது. உன்னையோ கர்த்தர் பாதுகாப்பார். இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ அவன் வாழ்க்கை எப்படி பரிதாபம் முடிச்சு? தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். செத்த பிரேதங்களமாய் கண்டார்கள். ஹல்லேலூயா. பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவே இருந்து விட்டான். அவன் தன் தேவநாயகன் இஸ்ரோவின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரனாகிய என்ன பேருங்க? சொந்த பிள்ளைகளை வெட்டி போட்டாங்க. ஹல்லேலூயா. யார் வெட்டி போட்டதுங்க? அவங்களே வெட்டி போட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு அவர் பாதுகாப்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் நம்ம மேற்கொள்ள முடியாது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்க போகிறார். உன் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க போகிறார். உன் கணவனை கர்த்தர் பாதுகாக்க போகிறார். உன்னை கர்த்தர் பாதுகாக்க போகிறார். பாதுகாப்பு அவர் தாங்க. ஹல்லேலூயா. ஏசாயா 27:3 வாசிங்க. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் நான் காத்துக்கொள்ள போகிறேன். உன் குடும்பத்தை இரவும் பகலும் காத்துக்கொள்ள போகிறேன். உன் பிள்ளைகளை இரவும் பகலும் காத்துக்கொள்ள போகிறேன். உன் கனவை இரவும் பகலும் காத்துக்கொள்ள போகிறேன். உன்னை இரவும் பகலும் காத்துக்கொள்ள போகிறேன். 24 hours பாதுகாப்பு உனக்கு. 24 மணி நேரம் பாதுகாப்பு. யாருக்குங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க? பிரதமர் கொடுப்பாங்க இல்லையா? அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பார். இப்போ நான் ஃபுல்லு மிலிட்ரி இருக்கும். ஆனால் உன்னை பாதுகாப்பதற்கு தூதன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தூதன், ஒவ்வொருவருக்கும் தூதன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கிருபையாலுமே ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறாரே, அவருக்கு நம்ம என்ன பண்ணோம்? நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை காப்பாற்றுவது மாத்திரமல்ல, தண்ணீர் பாய்ச்சுவார். ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. வாசிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38-42 வசனத்தை வாசிப்போம். லூக்கா 10:38-42. லூக்கா 10 சிஸ்டர். ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். மார்த்தாள் என்ற பெயர் கொண்ட ஸ்திரீ வீட்டிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள். இயேசுவின் பாதத்தருகிலே உட்கார்ந்து
வசனத்தை கேட்டு கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பாதுகாப்பு எப்படி வேணும்? வசனத்தை கேட்கணும். ஹல்லேலூயா. முதலாவது என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், வசனத்தை கேட்க வேண்டும். வாசிங்க சிஸ்டர். மார்த்தாலோ பல பல வேலைகளில் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படிக்கு அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்கள் கொடுத்து கவலைப்பட்டு கலங்குகிறார். தேவையானது ஒன்றே, அதான் முக்கியம். ஹல்லேலூயா. என்னவங்க நம்ம தலைப்பு என்ன பார்க்குறோம்? தேவை. தேவையானது ஒன்று தான். என்னங்க? மரியாள் தன்னை விட்டு நல்ல பங்கு. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் போய் அந்த வசனத்தை கேட்க கேட்க உன் தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போற. விசுவாசிங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போறீங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவை நோக்கி பார்ப்போம். 4 காரியங்கள் குறித்து என்னென்ன பார்த்தோம்? தேவை, உடல் ஆரோக்கியம் தேவை. அப்புறம் மனிதன் சில காலம் குறித்து சந்திக்க பணம் தேவை. 3வதாக மனிதன் நிம்மதியாக வளர்ந்தவங்க சமாதானம் தேவை. அப்புறம் மனிதன் பயமில்லாமல் வாழ்வதற்கு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பு உங்கள் குடும்பத்துக்கு கத்த தர போகிற. விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. தலைகட்டாச்சு இயேசு நோக்கி பார்ப்போம்மா. உங்களுக்கு இன்னும் தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இயேசு நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு 4 காரியங்கள் குறித்து பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இயேசுவிட சொல்லுங்க, நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. மனிதரால் நிறைவேற்ற முடியாது. ஹல்லேலூயா. 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 பிள்ளையோட தேவையில் இருக்குதா? பீஸ் கட்ட பணம் இல்லை சொல்லிக் கொண்டிருக்கீங்களா? இயேசு பாட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. குடும்பத்தை நடத்துறதுக்கு பணம் தேவை. ஹல்லேலூயா. உன் பலவீனம் மாற ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஆரோக்கியம் தேவை. ஆண்டவரே ஹல்லேலூயா. உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சமாதானம் தேவை. பணம் தேவை. இயேசுபாட்ட கேளுங்க. எல்லாம் சந்திக்க வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இயேசு நோக்கி பாருங்களா. விசுவாசத்தோடு யாராவது ஜெபிக்கிறீங்களோ இன்னைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. விசுவாசத்தோடு யாராவது ஜெபிக்கிறீங்களோ அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. எந்தெந்த பிள்ளைகள் பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்காங்களோ இயேசப்பா அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. கர்த்தருடைய உயிர்ப்பிக்க வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய உயிர்ப்பிக்க வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியான வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே வல்லமை கடந்து வருவதாக. ஆவியான பிரசன்னம் இறங்குவதாக. ஹல்லேலூயா. உம்முடைய சக்தியுடைய மகிமை இறங்குவதாக. இன்ன தேவை என்று இயேசுவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. உங்களுடைய எந்த காரியமா இருந்தாலும் இயேசுபாட்ட கேளுங்க, நிச்சயம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவளால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லப்பா, எனக்கு யாருமே இல்லை, நீங்க தான் உதவி செய்து கேட்குறீங்களா? நிச்சயமா உதவி செய்வதற்கு வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. இயேசுபாட்ட கேட்பீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம் அப்பா. நீரே எங்களை அற்புதம் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறப்பா. எங்கள் தேவைகள் யாவையும் சந்திக்க முடியும். நன்றியோடு துதிக்கிறப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி மாத்திரம் செலுத்துகிறோங்க தாவே. எந்தெந்த பிள்ளைகள் பாரத்தோடு ஜெபிக்கின்றார்களோ, லைவ் மூலம் பாரத்தோடு ஜெபிக்கின்றார்களோ, என் தேவனாய் கர்த்தர் அற்புதமான காரியங்களை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. ஹல்லேலூயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்த கிருபைக்கு நன்றி துதிக்கிறோம். ஹல்லேலூயா. லைவ் மூலம் பார்த்து கொண்டிருக்கலாம், இங்கே யாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் தேவைகள் யாவையும் சந்தித்து விட்டார். விசுவாசத்தோட போங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றியோடு நம்ம துதிக்கிறப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமே ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சத சகல பாரம் மறவாதே. நன்மையால் வாயை திருப்தியாக்குற
எனக்கு சமாதானம் வயது திரும்ப வாழ்வது போலகிறது. ஆமென் ஆமென். நாம் துணையென நயந்தோரை சொன்னவர், நாம் துணையென நயந்தோரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா, தனியனை நட்டாற்றில் விட்டாரையா, தனியனுக்கு ஆதாரம் நீதானையா, எந்துரையே ஆதாரம் நீதானையா, எந்துரையே ஆதாரம் நீதானையா.